Hello guys, welcome back to the video. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான காலேஜ் தான் பார்க்க போறோம். ஸோ பண்ணாரி அம்மன் ஈரோடு நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு கேம்பஸ். அண்ட் நிறைய பேர் வந்து அங்கே வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. ஏன்னா வந்து இந்த கொங்கு பெல்ட்டில் வந்து ஒன் ஆஃப் தி ஃபேமஸான காலேஜ். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பிளேஸ்மெண்ட் வைஸ் நல்லா கொடுக்குற ஒரு காலேஜ் தான். ஸோ உண்மையாக இங்கே ஒர்த்தா பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், ஹாஸ்டல் லைஃப் எப்படி இருக்கும், கேம்பஸ் ரொம்ப ரஷ்ஷான கேம்பஸ், க்ரௌடடான கேம்பஸுங்கிறாங்களே உண்மையாக இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது கைஸ். நீங்கள் 4 வருஷத்துக்கு கெட்டுற ஃபீஸுக்கு ஒர்த்தான ஒரு காலேஜான ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா, அந்த கொஸ்டினுக்கான ஒரு ஆன்சர் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். Don't tell me why. I know you won't save my life. வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நான் வந்து உங்களுக்கு வந்து பார்ட்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த பார்ட் உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுதோ அதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்து போகலாம். எல்லா வீடியோ நான் மொத்தமாக பாருங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். இனிமேல் உங்களுக்கு எந்த பார்ட் பிடிச்சிருக்கோ தேவையோ அதை மட்டும் நீங்கள் பாருங்கள், மற்றெல்லாம் ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு வந்து கேம்பஸ்க்கான ஒரு இன்ட்ரோ சொல்லிடுறேன். கேம்பஸ் வந்து எப்படின்னா ஈரோடில் இருக்குது, நிறைய தெரியும், சத்தியமங்கலத்தில் இருக்குது. ஒரு ஃபாரஸ்டான ஒரு ஏரியா, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேம்பஸ் தான். அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டான ஒரு கேம்பஸ். நிறைய பேர் தெரியல அப்படின்னா நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி A++ வந்து ரேங்க் வந்து வாங்கின கேம்பஸ். அண்ட் இந்த கேம்பஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா NARF ரேங்கிங்கில் டாப் 150 வரக்கூடிய கேம்பஸ். ஸோ ஆப்வியஸ்லி அதுக்கேற்ற மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் பேக்கேஜ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அண்ட் அதே மாதிரி இது வந்து 1996 ஆரம்பித்த அதே மாதிரி இது 1996 ஆரம்பித்த கேம்பஸ் இன்றைக்கி ரொம்ப ஹியூமங்கஸாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி சொல்ல, பயங்கர கிராண்டாக, பயங்கர ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் எல்லாமே வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி ப்ரோ இந்த கேம்பஸ் வந்து ஒர்த்தா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ ஒர்த்தாங்க முன்னாடி ஒரு 180 ஏக்கர்ஸ் 180 ஏக்கர்ஸில் அமைஞ்சிருக்க ஒரு ஹியூமங்கஸ் ஒரு பெரிய ஒரு கேம்பஸ். நீங்கள் இங்கே ஃப்ரண்ட்லேருந்து பின்னாடி லாஸ்ட் வரையும் போகிறதுக்கே உங்களுக்கு வந்து டயர்ட் ஆகிரும். அந்தளவு ஒரு ஹியூமங்கஸான ஒரு கேம்பஸ். அண்ட் அதே மாதிரி இது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ். அது தெரியாதவங்களும் சொல்லிடுறேன். அட்டானமஸ் காலேஜ்னா அவங்களோட ஓன் சிலபஸ், ஓன் எக்ஸாம்ஸ் தான் வைப்பாங்க. கொஸ்டின் பேப்பர்லாம் அவங்களே ஃப்ரேம் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு அட்டானமஸ் கேம்பஸ். கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸை விட நான் அட்டானமஸை விட கொஞ்சம் அட்டானமஸ் வந்து ஓரளவு நல்லா இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுறது இவங்க தான். ஸோ ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். பட் அண்ணா யூனிவர்சிட்டி டிகிரி தான் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். சரி ப்ரோ, இங்கே இருக்க ஃபீஸ் எல்லாம் எப்படி, ஃபீஸ் எல்லாம் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 2025 ஃபீஸ் மட்டும் சொல்கிறேன். இங்கே டியூஷன் ஃபீ மட்டும் வந்து 1.3 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு சொல்கிறேன். இது வந்து உங்கள் கோர்ஸ் நீங்கள் என்ன கோட்டா எடுக்கிறீங்க அப்படிங்கிற பொறுத்து கண்டிப்பாக மாறும். இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தனியாக நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய டிஃபர் ஆகும். ஸோ கவர்மெண்ட் கோட்டான்னு ஒன்று இருக்குது. அதோட ஃபீஸ் படி இவங்க வந்து கலெக்ட் பண்ண வேண்டிய ஃபீஸுங்கிறது 55,000 70,000 வரைக்கும். பட் அதான் கலெக்ட் பண்ணுறாங்களா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். இது வந்து ரூல்ஸு, பட் ஆனால் பண்ண மாட்டேங்கிறேன். பட் ஆனால் இதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா மெரிட் ஸ்காலர்ஷிப்ஸ்னு இருக்குது. ஸோ மெரிட்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ உங்களுக்கு ஹை மார்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மெரிட் ஸ்காலர்ஷிப் இருக்குது. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டாகன்னு செப்பரேட்டாக வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸுக்கு இங்கே இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அண்ட் இதை தவிர உங்களுக்கு அடிஷ்னலாக செலவு என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹாஸ்டல் செலவு, அகாடமிக்ஸ், நீங்கள் உள்ள கொஞ்சம் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒரு செலவு வரும். ஸோ எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் 4 வருஷத்துக்கு சம்வேர் பிட்வீன் 6.5 லட்சத்துலேருந்து 8 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. ஸோ ஓவராலாக நான் சொல்கிறேன், எல்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன். அண்ட் இது வந்து ஸ்டூடெண்ட் டு ஸ்டூடெண்ட் வேரி ஆகும், கோர்ஸ் டு கோர்ஸ் வேரி ஆகும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் கிடையாது. நிறைய கோர்ஸுக்கு ஒரு கோர்ஸுக்கும் ஒரு டிமாண்ட் இருக்கும், ஒரு கோர்ஸுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ், ஸோ நான் பிளேஸ்மெண்ட்ஸ் டேரெக்டாகவே வந்துடுறேன். ஸோ பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் இயரில் 30 லட்ச ரூபாய்க்கு வந்து பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. விட்ஸ் எ கிரேட் நம்பர். அண்ட் ஆவரேஜ் பேக்கேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 4 லட்ச ரூபாயிலேருந்து 6 லட்ச ரூபா வரைக்கும், விட்ஸ் எ கிரேட் நம்பர், டீசென்ட் நம்பர் தான். ஸோ நம்ம வந்து எப்படி சொல்ல, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு 6லேருந்து 4 லட்சம் அந்த ரேஞ்செலாம் வந்து நல்ல ஒரு பேக்கேஜ் தான். அதே மாதிரி ஹையஸ்ட் வந்து 30 லட்ச ரூபா வரையும் கொடுத்துருக்காங்க. இங்கே வர கம்பெனிஸ் நான் சொல்கிறேன். TCS வராங்க, இன்ஃபோசிஸ் வராங்க, அசெஞ்சர் வராங்க, ஜோஹோ வராங்க, குவால்காம்ங்கிறது ஸ்னாப் டிராகனோடைய வந்து ஃபவுண்டிங் கம்பெனி, பாஷ் வராங்க, அமேசான். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒரு 500க்கு மேலே கம்பெனிஸ், 500 மேலே கம்பெனிஸ் வந்து வருஷம் வராங்க. பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் பார்த்துட்டிங்கன்னா 80 to 90% அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்குறாங்க. ஏன்னா இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டான கேம்பஸ் கைஸ். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸியாலாம் இருக்காது. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு கேம்பஸ் தான், படித்து தான் ஆகணும். அதே மாதிரி இங்கே மெயினாக வந்து அதிகமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்ல, இப்போ சில இடத்துல ப்ராப்ளம் வரும். ஏன்னா ஐடி சிஎஸ்சிக்கு மட்டும் வேலை கிடைக்குது, எனக்கு மெக்கானிக்கல் ட்ரிபிளிக்கெல்லாம் வேலையே கிடைக்கல ப்ரோ அப்படின்னு. பட் இங்கே அந்த ப்ராப்ளம் கிடையாது. இங்கே கோர் கம்பெனிஸ் அதிகமாக வருவாங்க. ஸோ இது கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டான ஒரு டிசிஷன். நீங்கள் மெக்கானிக்கல் இந்த மாதிரி ஈசி ட்ரிபிளி இந்த மாதிரிலாம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கோர் கம்பெனிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ கோர் கம்பெனிஸ் வரக்கூடிய காலேஜஸாக பாருங்கள். நீங்கள் இன்டர்ன்ஷிப்ஸுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து நீங்கள் உங்களுடைய ஒரு 3rd இயர்லேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட் இயர் உங்களுக்கு ஒரு ஹாலிடே கிடைக்குதா, தயவுசெய்து இன்டர்ன்ஷிப் பண்ணிடுங்க. செகண்ட் இயர் ஹாலிடே கிடைக்குதா, இன்டர்ன்ஷிப் பண்ணுங்கள். இன்டர்ன்ஷிப் பண்ணிங்கன்னா எத்தனை இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு பொறுத்து கூட உங்கள் பேக்கேஜ் மாறும். ஸோ ஒரு 10 லட்ச ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல 20 லட்ச ரூபா கிடைச்சா நமக்கு லாபம் தானே.
ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. சரி ப்ரோ, கேம்பஸ் எப்படி, கேம்பஸ் பியூட்டிஃபுல்லான கேம்பஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்கே இருக்க ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மேசிவான டிஜிட்டல் லைப்ரரி இருக்குது. ஸோ அது ஒரு கிரேட் விஷயம். அண்ட் வைஃபை எனேபிள்டு கேம்பஸ் 24 hours. ஸோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ரிசர்ச் லேப்ஸ்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 100 மேலே வந்து ரிசர்ச் லேப் வச்சிருக்காங்க. இது வந்து எப்படின்னா நீங்கள் ஆப்வியஸ்லி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு நிறைய ரிசர்ச் பேஸ்டான லேப்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். நீங்களே கூட வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயம் வச்சிருக்காங்க. அண்ட் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், IoT லேப்ஸுமே வந்து செப்பரேட்டாக இப்போ ரீசெண்டாக வந்து வச்சிருக்காங்க. நல்ல விஷயம், அப்டேட்டடாக இருக்கிறது. அண்ட் அதே மாதிரி AR VR சென்டர்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். விஆர்னா வர்ச்சுவல் ரியாலிட்டி, ஸோ ஆக்மெண்டட் ரியாலிட்டினா AR. ஸோ ஆப்வியஸ்லி அதுவுமே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அதோட சென்டர்ஸும் வச்சிருக்காங்க. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்ல மெயின்டைன் பண்ணுற கேம்பஸ் தான் கைஸ். உங்களுக்கு வந்து இது வந்து என்ன ஒரு பழைய கேம்பஸா அந்த மைண்ட் செட்டே இல்லை. உங்களுக்கு டாப் நாச்சா இன்னைக்கு டெய்லி வந்து என்ன அப்டேட்டோ இந்த அப்டேட் வந்துச்சா வாடா வந்துட்டு உள்ள அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு அளவுக்கு நல்ல டீசென்ட் தான் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் ரிலேட்டடாகவும் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அது நான் இப்போ ரீசெண்டாக ஸ்டூடெண்ட்டை பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் R&D சென்டர்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட்டாக நான் ஒரு ரிவ்யூ போட்டிருந்தேன், அதை கம்பேர் பண்ணும்போது இது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த வாட்டி ஏகப்பட்ட விஷயம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் அதே மாதிரி இன்ஸ்டியூட்டும் வந்து நிறைய கொலாபரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ டைப் டேரெக்டாக இருக்கனால நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ்க்கான பர்சன்டேஜ் ஹையராக தான் இருக்கும். கைஸ், வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி உங்களுக்கு TNAல என்னென்ன காலேஜ் வந்து எனக்கு கிடைக்கும், என்னோட ரேங்க்குக்கு அப்படின்னு தெரியும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ நான் சொல்கிற காலேஜ் தோஸ்தோடைய வந்து உங்களுக்கு வந்து TNA காலேஜ் ப்ரெடிக்டரை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்கள் வாட்ஸ்அப்பில். இதில் வந்து உங்களோட ரேங்க்கை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன வந்து காலேஜஸ் கிடைக்குங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே கிடைக்கும். ஸோ நான் இப்போ வந்து டெஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரோ என்ன ப்ரோ கலக்குறீங்களே அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ ஒன்றும் இல்லை, ஹாஸ்டல்ஸ் எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாஸ்டல்ஸை பற்றி நான் வந்து இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை பிடிச்சி பேசி ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ ஹாஸ்டல் நான் சொல்கிறேன் லிஸ்ட்டை. ஸோ ஹாஸ்டல்ஸ் வந்து AC ரூமும் இருக்குது, நான் AC ரூம் இருக்குது, பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே தனியாக இருக்குது. ஃபீஸ் வந்து 80,000லேருந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு. ஆனால் இன்க்ளூடிங் மெஸ், உங்கள் சாப்பாடு எக்ஸ்பென்ஸோட சேர்த்து சொல்கிறேன். விச் இஸ் குட், நான் வந்து குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. அண்ட் வெஜ்ஜும் இருக்குது, நான்வெஜ்ஜும் இருக்குது, ஹைஜீனாக தான் இருக்கும். அதை நிறைய பேர் மென்ஷன் பண்ணாங்க, நல்லா தான் ப்ரோ பண்ணிட்டு இருக்காங்க. குவாலிட்டி இஸ் வெரி குட் தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஹாஸ்டல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். ஹாஸ்டல்ஸ் வந்து டெஃபினட் நிறைய பெர்மிஷன் வாங்கினா 4 பேர்ட்ட கையெழுத்து வாங்கணும், 4 பேர்ட்ட வந்து உங்கள் பேரண்ட்ஸை கூப்பிடணும். இது ஏகப்பட்ட பெர்மிஷன்ஸ் இருக்குது ஹாஸ்டலில் நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா. பட் கிளீனினஸ் அண்ட் சேஃப்டி வந்து பக்காவாக இருக்குன்னாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து கிளீனினஸ் அண்ட் சேஃப்டி. எனக்கு வந்து நார்மலாக ஹாஸ்டலில் கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னால என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ப்ரோ கன்றாவியாக இருக்குது, மனுஷன் உட்காரவானா இங்கே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே அந்த ஒருத்தர் கூட அந்த மாதிரி சொல்லலை. எனக்கு ரொம்ப ஹாப்பி அந்த விஷயத்தில். ப்ரோ ஓகே, கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், இந்த ஒரு கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கேம்பஸ் லைஃப் நல்லா இருக்குமா ப்ரோ, என்ஜாய் பண்ண முடியுமா அப்படின்னு. என்ஜாய் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ என்னென்ன ஃபெஸ்ட்னா உங்களுக்கு வந்து டெக் ஃபெஸ்ட்னு வச்சுருக்காங்க, இன்ஸ்பயர்னு ஒன்று வச்சுருக்காங்க, பன்னாரி யூத் ஃபெஸ்ட்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன விஷயங்கள். அண்ட் 50க்கு மேலே கிளப் இருக்குது. ஸோ உங்கள் ரொபாட்டிக்ஸ்லேருந்து, தியேட்டர் கிளப்லேருந்து, டான்ஸ் கிளப்லேருந்து, சோஷியல் சர்வீஸ்க்கெல்லாம் கிளப் இருக்கான். ஸோ இது ஒரு நல்ல விஷயம், கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம். அண்ட் அதே மாதிரி உங்கள் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க. உங்கள் இன்டர்வியூ டைமில் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் இது தவிர வந்து உங்களுக்கு ஜிம் இருக்குது, மியூசிக் ரூம் இருக்குது, ஆடிட்டோரியம் இருக்குது, ஓப்பன் ஏர் தியேட்டர் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக வந்து கொண்டு வராங்க. அண்ட் ஹாலிஸ்டிக் லேர்னிங் கல்ச்சர். ஸோ விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு டிசிப்ளினோட ஒரு பியூட்டிஃபுல்லான வந்து ஒரு எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணுறது தான். லொக்கேஷன் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லொக்கேஷன் வந்து இங்கே இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஈரோட்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் சத்தியமங்கலம்னு ஒரு ஏரியா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்டில் வரும். பட் இது வந்து எப்படி சொல்ல, உங்களுக்கு வந்து பஸ்ஸஸும் இருக்குது, காலேஜ் பஸ்ஸும் இருக்குது. அண்ட் நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் என்னது ஈரோடு ஜங்ஷன் தான் நினைக்கிறேன். ஸோ வெளியூர்லேருந்து வரவங்களும் நான் சொல்லிக்கிறேன், இங்கே ஏன் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிளேஸ்மெண்ட் சூப்பர், பக்கா பிளேஸ்மெண்ட்ஸு. 2வது வெல் மெயின்டைன் கேம்பஸ். இதெல்லாம் நான் வந்து என்னோட பர்ஸ்பெக்டிவ் கண்டிப்பாக மாறலாம். வெல் மெயின்டைன் கேம்பஸ். இன்னொன்று கிளாஸ் ரூம்ஸ் வந்து மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அது நல்ல விஷயம். ஏன்னா படிக்கிறோம், ஸ்பெண்ட் பண்ணுறோம், அது நல்லதாக ஒர்த்தாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறது என்னோட ஒப்பீனியன் அது. அதே மாதிரி இங்கே வந்து டிசிப்ளின் அண்ட் ஸ்டாஃப் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ உங்கள் ஃபேக்கல்ட்டிஸோட வந்து திறமைகள்லாம் நல்லா தான் இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் PhD முடித்தவங்க தான். ஸோ அந்த ஒரு விஷயங்க, இந்த ஒரு 4 ஃபேக்டர்ஸ்க்காக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். இட் இஸ் அ குட், ஒரு சில்லான எனக்கு வந்துட்டு ஒரு காலேஜ் லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணி அட் த சேம் டைம் எனக்கு வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்டும் வேணும் ப்ரோ, பிளேஸ்மெண்ட்லாம் எனக்கு பக்காவாக வேணும், ஆனால் எனக்கு ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஒரு பிளேஸ் தான் இந்த ஒரு பிளேஸ். டெஃபினட்டாக மிஸ் அவுட் பண்ணாதீங்க. அண்ட் இது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், தமிழ்நாடோட டாப் ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு இல்லையா, அதில் டாப் 5க்குள்ளே கன்சிஸ்டண்ட்டாக வராங்க. ஆனால் அது பெரிய விஷயம் தான். ஏன்னா வந்து ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸில் ஒரு அட்டானமஸில் இவ்வளோ தூரம் வரதுங்கிறது, அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறது பெரிய விஷயம். ஸோ ஓவராலாக நீங்கள் ஜாயின் பண்ணால் உங்கள் விருப்பம். பட் ஆனால் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள், கேம்பஸை விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். எனக்கு ஓகே, எனக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம்.